40வது வார்டு கொடியேற்ற விழாவில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் அசரணி அவர்களே, ராம்சா அவர்களே, தொழிலாளர் சுபேர் அலி அவர்களே, இளைஞரணி செயலாளர் எம் சித்திக் அவர்களே, மாணவரணி செயலாளர் அப்பாஸ் அவர்களே, இளைஞரணி துணை செயலாளர் சாகுல் ஷேக் அவர்களே மற்றும் தேசிய கட்சியின் இப்பகுதியின் பொறுப்பாளர்களே, இந்த பகுதியைச் சார்ந்த கருதர்மை இஸ்லாமிய சமுதாய பெருமக்களே மற்றும் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த நண்பர்களே, ஒரு அனைவருக்கும் எனது நன்றி சலாம். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்றாலே நலமும் வளமும் பெற்றவர்கள் என்று பெரும்பான்மை மக்கள் கருதி ஆட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆண்டவர்கள் அனைவராலும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களாக இன்று வாழ்கிற மக்கள் இஸ்லாமிய சமுதாய மக்கள். இவர்களுக்கு கல்வியிலோ அரசு வேலை வாய்ப்பிலோ அரசியல் அதிகாரத்திலோ ஒதுக்கீடு இல்லை. இதற்காகவே களமிறங்கி போராடி 2001-2006களில் அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஆட்சியாளர்களால் 2006 முதல் 2011 வரை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இடஒதுக்கீட்டை முழுவதை இடஒதுக்கீட்டை முழுமையாக சட்டமாக்கியதும் தேசிய கட்சி. ஆனாலும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இன்றும் கல்வியில் அரசு வேலைவாய்ப்பில் இன்னும் முழுமையாக பெற முடியாத காரணத்தை மையமாக வைத்து கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசின் வாயிலாக 10% இடஒதுக்கீட்டை பெற்றுத் தர வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்து போராடிக் கொண்டிருப்பது தேசிய கட்சி. எனவே இப்பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய பெருமக்கள் மனவசதியும் ஆற்றல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்த தேசிய இலக்கை ஆதரவளிக்க வேண்டும். இது இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களுக்கும் உழைக்கக்கூடிய கட்சி என்று உங்களுக்கு நன்மாராயம் கூறி உங்களை சந்தித்ததில் இப்பகுதியில் தேசிய கட்சியின் கொடியை ஏற்றுவதில் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த விடை